உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா? இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தல்ல திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்ப அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியோ. ஒண்ணு, இன்னொன்னு, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.